அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இவர் இந்தியாவின் எத்தனையாவது தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு பார்த்திங்கன்னா 26வது தலைமை தேர்தல் ஆணையர். இதற்கு முன்னாடி ராஜீவ்குமார் அப்படிங்கிறவர் இருந்தார். ஸோ அவர் ஓய்வு பெற்றதை அடுத்து ஞானேஷ்குமார் அப்படிங்கிறவர் இந்தியாவின் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கக்கூடிய கமிட்டியில் யார் இருப்பாங்க அப்படின்னா இந்திய பிரதமர் இருப்பார், பிரதமரால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு அமைச்சர் இருப்பார், அதே மாதிரி மக்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார். இந்த 3 பேர் சேர்ந்து புதிய தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சமீபத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த குழுவிலிருந்து நீக்கப்பட்டிருப்பார். இது முக்கியமான ஒரு தகவல். நம்ம இந்திய அரசியலமைப்பில் தேர்தலை பற்றி எந்த பகுதியில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பகுதி 15 சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 324 329A வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது என்னென்ன தேர்தல்களை நடத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலும் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களை இவங்க தான் நடத்துகிறாங்க. மக்களவைக்கான தேர்தல், மக்களவை எம்பிக்கான தேர்தல் நடத்துகிறாங்க. அதே மாதிரி குடியரசுத் தலைவர் தேர்தல் நடத்துகிறாங்க, துணை குடியரசுத் தலைவர் தேர்தல். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடத்துகிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலை நடத்துகிறது இவர் கிடையாது. உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலையுமே மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அந்த அமைப்பு தான் ஒவ்வொரு மாநிலத்திலையுமே உள்ளாட்சி தேர்தலை நடத்துகிறாங்க. அடுத்தது 2026 தமிழகத்தில் நடைபெறுவது எத்தனையாவது சட்டசபை தேர்தல் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 17வது சட்டசபை தேர்தல் தான் இனி வரக்கூடிய 2026 நடக்க போகுது நம்ம தமிழ்நாட்டில். அடுத்தது, மணிப்பூர் மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ளது எத்தனையாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ சமீபத்தில் மணிப்பூர் மாநிலத்தில் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தியிருப்பாங்க. ஸோ அது 11வது முறையாக அமல்படுத்தியிருக்கிறாங்க. குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தினாங்க அப்படின்னா அந்த மாநிலத்தினுடைய ஆட்சி தலைவராக பார்த்திங்கன்னா, அதாவது ஆளுநர் செயல்படுவார். குடியரசுத் தலைவரினுடைய ஒரு ஏஜெண்ட்டாக ஆளுநர் ஆட்சி அங்கே நடைபெறும். இதற்கான ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 356 தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துவாங்க. ஆர்டிக்கல் 356 பயன்படுத்தி தான். அடுத்தது, நோட்டா அமல்படுத்தப்பட்டதிலிருந்து எந்த லோக்சபா தேர்தலில் குறைந்த அளவு வாக்கு சதவீதம் நோட்டாக்கு பதிவாயிருக்குது அப்படின்னா 2024 நடந்த இந்த மக்களவை தேர்தலில் நோட்டாக்கு ஓட் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த நோட்டா எப்போ அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா 2014 மக்களவை தேர்தலில் தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு இந்தியா. 2014 அமல்படுத்தியிருப்பாங்க. அதில் 2024 குறைந்த வாக்கு சதவீதம் பதிவாயிருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது, மிஷன் 500 திட்டத்துடன் தொடர்புடைய நாடுகள் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒன்று இந்தியா, மற்றொன்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அமெரிக்கா. இது என்ன அப்படின்னா 2030க்குள்ளே 500 ஜிகாவாட் புதை படிவமற்ற ஒரு எரிபொருளை உருவாக்குவதற்கான ஒரு திட்டம் தான் இந்த மிஷன் 500 அப்படிங்கிற ஒரு திட்டம். 2030க்குள்ளே 500 ஜிகாவாட். அடுத்தது, புதிய வருமான வரி 2025 மசோதாவில் சேர்க்கப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. வரியாண்டு அப்படிங்கிற சேர்த்திருக்கிறாங்க. ஸோ சமீபத்தில் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட அந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவர்கள் வருமான வரி கட்ட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அதற்கான புதிய வருமான வரி மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருப்பாங்க. அதில் வரியாண்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கிறதாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது, 18வது மக்களவையில் உள்ள 543 மக்களவை உறுப்பினர்களில் அதிக பெண் எம்பிக்களை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இருக்கு இல்லையா, மம்தா பானர்ஜி அவர்களுடைய கட்சி. ஸோ அந்த கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் தான், பெண் எம்பிக்கள் அதிகமாக இருக்கிறாங்க மக்களவையில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது, லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் எப்பொழுது அமலுக்கு வந்தது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் அப்படிங்கிறது 2013ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் அவர்கள்
பிரதமராக இருந்தபோது மக்களவையில் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும். அதாவது நாடாளுமன்றத்தில் மக்களவை, மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டு அமலுக்கு வந்திருக்கும். அது எப்போன்னா ஜனவரி 16, 2014 முதல் இந்த லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் வந்து அமலுக்கு வந்திருக்கும். தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா சட்டம் வந்து எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஜூலை 18, 2018 தான் வந்து இந்த லோக் ஆயுக்தா சட்டம் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருப்பாங்க தமிழ்நாட்டில். இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது என்ன, அதாவது மத்திய லெவலில் பிரதமர் உட்பட அனைவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுவார்கள் அப்படிங்கிறத இந்த ஒரு திட்டம். லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது மாநில லெவலில் முதலமைச்சர் உட்பட அனைவருமே வந்து அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்கள்னால் விசாரிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மக்களை தேடி மருத்துவம் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் ஆகஸ்ட் 5, 2021 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஒரு திட்டம். அடுத்தது செயற்கை நுண்ணறிவு 2025 மாநாட்டை நடத்திய நாடு கேட்டிருக்கிறாங்க. ஏஐ மாநாடு 2025 எந்த நாடு நடத்துகிறாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் தான் வந்து நடத்துகிறாங்க. மார்ச் 8 பெண்களுக்கான ஒர்க் ஃப்ரம் ஹோம் திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆந்திராவில் தான் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. மார்ச் 8 வந்து பார்த்திங்கன்னா உலக பெண்கள் தினம். அதே மாதிரி தேசிய பெண்கள் தினம் என்றைக்குன்னா பிப்ரவரி 13, சரோஜினி நாயுடு அவர்களுடைய பிறந்த தினமான பிப்ரவரி 13 தான் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் தேசிய பெண்கள் தினமாக கொண்டாடுறோம். அதே மாதிரி மார்ச் 8 உலக பெண்கள் தினம். ஸோ அந்த நாளில் தான் ஆந்திர அரசு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. அடுத்தது உலக சுகாதார அமைப்பிலிருந்து விலகிய நாடுகளில் ஒன்று அமெரிக்கா, மற்றொன்று என்ன நாடு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அர்ஜென்டினா. சமீபத்தில் ட்ரம்ப் அவர்கள் வந்து பதவியேற்றதும் நாங்கள் வந்து உலக சுகாதார அமைப்பிலிருந்து வெளியேற போகிறோம், இவங்க வந்து கொரோனா காலகட்டத்தில் வந்து சரியாக வந்து செயல்படலை அப்படிங்கிற அதனால் நாங்கள் வந்து வெளியேற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருப்பார் ட்ரம்ப் அவர்கள். ஸோ அதே மாதிரி அர்ஜென்டினா நாடு வந்து பார்த்திங்கன்னா உலக சுகாதார அமைப்பிலிருந்து வெளியேற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இந்தியாவில் எந்த மாநிலம் அரிசிக்கு வந்து ஏடிஎம் இயந்திரம் அமைத்துள்ளது அப்படின்னா ஒடிசா அரசு தான். ஸோ ஒடிசா மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா அரிசிக்கு வந்து ஏடிஎம் மிஷினை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி பாலுக்கு வந்து ஏடிஎம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்குது. இந்தியாவில் எந்த மாநிலம் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது அப்படின்னா மகாராஷ்டிரா அரசு தான் வந்து நிறுவியிருக்கிறாங்க. செயற்கை நுண்ணறிவு ஏஐ பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது மகாராஷ்டிரா. அடுத்தது குழந்தைகளுக்கு எதிராக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது என சட்டம் இயற்றிய முதல் நாடு ஸோ பிரிட்டன். குழந்தைகளுக்கு எதிராக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரிட்டன் அரசு வந்து சட்டம் வந்து நிறைவேற்றியிருக்கிறாங்க. அதே மாதிரி கத்தார் இளவரசரான ஷேக் தபீம் பின் ஹமாத் அல்தானி மற்றும் இந்திய பிரதமர் ஆகியோர் சேர்ந்து செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஸோ 7 ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்திட்டிருக்கிறாங்க. அடுத்தது 14417 இது வந்து இந்த நம்பர் வந்து எந்த துறையோடு தொடர்புடையதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ பள்ளிக்கல்வித்துறையோடு பள்ளிக்கல்வித்துறையோட ஒரு நம்பர் தான் வந்து 14417. எதுக்குன்னா வந்து இது வந்து அதாவது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் சமீபத்தில் வந்து நடந்துகிட்டே இருக்குது இல்லையா. ஸோ அது சம்மந்தமாக ஒரு மனநல ஆலோசனை வழங்குவதற்கான ஒரு திட்டம் தான் வந்து இந்த 14417 அப்படிங்கிற ஒரு ஃபோன் நம்பர்.